நாம் இந்த வீடியோவில் நான் எப்படி லண்டன் ஹீத்ரோலேருந்து சென்னை வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணினேன் 1.5 years ஓல்டு பேபியோடன்னு பார்க்கலாம். ஷாவியாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் பேக் பண்ணிக்கிட்டேன். வாட்டர்லேருந்து மில்க்கு, ஃபுட்டு எல்லாம் நான் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து அவளை நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டேன். நல்லா விளையாடட்டும், அப்போ தான் அவன் வந்து நல்லா டயர்டாவா, லைட் ஏறினோடனே தூங்கிடுவான்னு சொல்லிவிட்டு அவளை நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டேன். அவளும் ஜாலியாக விளையாண்டா. அங்கேயும் இங்கேயும் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆக்சுவலி அங்கேயும் இங்கேயும் சேர்ஸு புது பிளேஸ்ன்னு பார்த்தோன்னே ஒரே விளையாட்டு தான். ஸோ நான் வந்து லக்கேஜஸ் நிறைய கையில் ஹேண்ட் லக்கேஜ் எதுவும் வச்சுக்கல. ஷாவியோட ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான், வெறும் டயப்பர் பேக் மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு அந்த லக்கேஜை கேரி பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய இதுவாக இல்லை. அதில் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டாச்சு. ஃப்ளைட் ஏறின உடனே இன்ஸ்டண்ட்டாக அழுதோடனே நான் அவளை தான் தூங்க வச்சுட்டேன். பெஸ்நெட் கேட்டோடனே அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அவளை வந்து அதில் படுக்க வச்சுட்டேன். ஒரு 3 hours நல்லா தூங்கிட்டா. அதிலே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 hours எனக்கு அப்படியே ஸ்மூத்தாக போச்சு ட்ராவலு. அதுக்கப்புறம் அவள் வந்து முழிச்சோடனே கொஞ்சம் நேரம் ரைம்ஸ் காமிச்சேன். அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளைட்லேயே அவளை ஃப்ரீயாக விட்டுட்டேன் விளையாடட்டோன்னு. ஸோ அங்கேயும் விளையாண்டா, என் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் வச்சுருந்த ஸ்நாக்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு கொடுத்தேன். அவளை சாப்பிட்டுட்டு ரொம்ப ட்ரபிள்லாம் இல்லை, நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. திருப்பியும் அவளை வந்து ஒரு 3 hours நல்லா விளையாண்டதுக்கப்புறம் திருப்பியும் அவள் வந்து ஆனோடனே திருப்பியும் அவளுக்கு வந்து அப்படி நான் தூங்கி வச்சு பெட்ஷீட்டில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டா. ஸோ திருப்பியும் ஒரு 3 hours, மொத்தமாக 11 hours ஜேர்னினா 6 hours அவள் தூங்கிட்டா. மீதி வந்து ஒரு 4-5 hours வந்து கொஞ்சம் அங்கங்கே விளையாண்டா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ராவல் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. லக்கேஜஸ் ஹேண்ட் லக்கேஜஸ் கேரி பண்ணக்கூடாது. அண்ட் பேபிக்கு தேவை திங்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். லைக் டயப்பர், ஃபுட் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மில்க்கு எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்காது. அங்கே இருக்க ஹேர் ஹோஸ்டர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பேபிக்கு பார்த்துக்கிறது ஏதாவதுன்னா உடனே இன்ஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணாங்க. நான் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தான் போனேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் ஃப்ரம் ஹீத்ரோ டு சென்னை. ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஈஸியாக போய் நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம்.